இயேசுராஜா தங்கராஜா. இயேசுவின் நாமத்தில் அன்னை மரியாவின் பரிந்துரையில் எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் இப்பொழுது நடைபெறும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது நாம மகிமையடையும்படி உமது இல்லத்தை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லா அருளையும் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நிச்சயமாக ஒவ்வொரு வாரமும் மாதாவுடைய பரிந்துரையினால் நடக்கிற ஏராளமான அற்புதங்களை நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மெய்யாகவே ஒவ்வொருடைய துக்கங்களை நீக்கி வியாதிகள், வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தந்து கைமேல் பலனை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை கண்ணால் கண்டு உடலிலே அனுபவித்து விசுவாசத்தோடு சொல்லுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த நாளிலும் நீங்கள் எந்த துக்கத்தோடு எந்த பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும் ஆண்டவர் அதெல்லாம் எடுத்து மாற்றி உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்களை மகிழச் செய்வார். ஆமென். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய திருவிவிலியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கலாம். சங்கீதம் திருப்பாடல் 42ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிக்க வேண்டும். இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் கடவுள் எங்கே என்று, உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர். என்னிடத்திலே தீயவர்கள் கேட்கிறார்கள். மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளுடைய இல்லத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடலும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. இவற்றையெல்லாம் நான் நினைக்கும் போது என்னுடைய உள்ளம் வெகுவாய் வெதும்புகிறது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னமும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். கைகளை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த சங்கீதங்களை நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு தரக்கூடியது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன்னா விழா கூட்டத்தின் மத்தியிலே இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எதன் மத்தியில இருந்தேன்? விழா கூட்டத்தின் மத்தியில இருந்தேன். அல்லேலூயா. நான் எல்லாரும் எப்படி இருந்தாங்களோ அத மாதிரி ஒரு வெற்றியோடு, சந்தோஷத்தோடு, ஆர்ப்பரிப்போடு, ஆனந்தத்தோடு நான் இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஆனா அப்படி விழா கூட்டத்திலே மத்தியில நடந்து கொண்டிருந்தேன்னா இப்ப என்ன ஆயிட்டேன் அப்படின்னா, அழுகையும் புலம்பலும் வேதனையும் என்னை வாட்டுகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். பிரைஸ் தி லார்ட். நான் இப்பொழுது அழுகிறேன். கொஞ்சம் மைக்குகளை ஆஃப் பண்ணிக்கோங்க, தேவைக்கு மட்டும் போட்டுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா மைக்கும் வசன வாசிங்க மட்டும் போடுங்க, எல்லாம் கொஞ்சம் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுகிறது, வேதத்தினுடைய வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் விழா கூட்டத்தில் நடந்து ஆர்ப்பரிப்போடு மக்கள் மத்தியில் நடந்து வந்தது போய் இப்போ என் வாழ்க்கை என்ன ஆயிட்டுனா, இரவும் பகலும் நான் என்ன செய்கிறேன்? கண்ணீரிலே நான் மிதக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இரவும் பகலும் எதுல மிதக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இரவும் பகலும் எதுல மிதக்கிறேன்? கண்ணீரிலே நான் மிதக்கிறேன். அழுகையும் புலம்பலும் என்னுடைய வாழ்க்கையை வாட்டி வதைக்கிறது.
நான் ஒரு 2 நாளைக்கு முன்பாக ஒரு சகோதரரோடு பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் நல்ல ஒரு ஜெபிக்கிற சகோதரர், நல்ல ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை உள்ளவர். அப்போ அவர் சொன்னார், பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருந்தது, நல்ல செல்வாக்கு, ஆசீர்வாதம், எல்லா நன்மைத்தனங்களையும் நான் பெற்றிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் என்னன்னு தெரியாது, திடீர்னு சமீப காலமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புயல் வீச ஆரம்பித்தது. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தா மன வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. திடீர்னு ஒரு பிரச்சனைகளை அவள் சந்திக்கிறாங்க. என்னுடைய உடலில் ஒரு பலகீனம் ஆட்கொண்டது. வியாதியில் நான் ரொம்ப வருந்தி கொண்டு இருக்கிறேன். அதுபோக என்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் எடுத்ததெல்லாம் நஷ்டமாக ஆரம்பித்து விட்டது. இப்போ என்ன தெரிஞ்சது தெரியுமா? என்னை பார்த்து அநேகர் கேட்குற ஒரு கேள்வி, என்னப்பா இவ்வளோ தூரம் நல்ல ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரை தேடுவேன், ஆனால் உனக்கு போய் இப்படி ஆகிவிட்டதே, உனக்கு இப்படி நடந்து விட்டதே, என்னத்த நீ போய் கடவுளை கும்பிட்டு அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், அதனால தான் இவனுக்கு கோயில் குளம் போனால் கூட கடவுள் என்ன செஞ்சிட்டாரு, கைவிட்டுட்டாரு, மறந்துட்டாரு இப்படின்னு பேசுகிறவர்கள். சில பேரெல்லாம் என்னோடு இருக்கிற என் வீட்டார் கூட இப்போ என்ன கைவிட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க, ஏன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் புலம்பி வேதனையோடு மனம் புழுங்கியதை நான் கவனிக்க முடிந்தது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆண்டவருடைய இல்லத்தில், இரக்கத்தின் இல்லத்தில் வந்திருக்கிற நீங்கள் மனசில் இன்னைக்கு எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, எல்லாரும் என்னை விட்டு விலகுறாங்க என்ற 3 மனநிலையில் இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். கை தட்டுங்க பார்ப்போம். 3 காரியத்தை உள்ளே வைத்திருக்கிறீர்கள். என்னை விட்டு விலகுகிறார்கள், என்னை மறந்து விட்டார்கள், என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி உள்ளத்தில் கசந்து அழுது புலம்புகிற இந்த கூட்டத்தை தான் ஆண்டவர் இன்று சந்திக்கிறார். நான் விசுவசிக்கிறேன், நிச்சயமாய் என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, என்னை எல்லாரும் விட்டு விலகுறாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்கன்னு யாரெல்லாம் இந்த மனநிலைமையில் வந்திருக்கீங்களோ, இன்னைக்கு இயேசு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றான், இரவும் பகலும் நான் அழுதேன். ஏன் தெரியுமா? நான் ஒரு காலத்துல ஜனங்களின் மத்தியில ஆரவாரத்தோடு நான் பயணித்தேன், ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கை அழுகையும் புலம்பலுமா இருக்கிறது என்று புலம்புகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை படிக்கும்போது நீங்க யோபுவின் புஸ்தகம் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்தீங்கன்னா, யோபுடைய புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, யோபுடைய வாழ்க்கையில் முதல் அதிகாரம் எவ்வளவு அழகாக அவரை பற்றி எழுதுகிறது என்றால், அவருடைய வாழ்க்கையை பாருங்க. 2வது வசனத்திலிருந்து அவருக்கு 7 புதல்வர் 3 புதல்வியர். அவருடைய உடைமையை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா, அவருக்கு ஒட்டகம், கழுதை, ஆடு, மாடு, பணியாளர், வேலைக்காரன், வேலைக்காரி எல்லாவற்றையும் போட்டு அவருக்கு பெயரும் புகழும் எவ்வளவு இருந்தது என்பதை வேதாகமம் சுருக்கமாக நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, ஒட்டகம் இருந்துச்சு, கழுதை இருந்துச்சு, எல்லாம் இருந்த ஒரு மனிதன் தான் யோபு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா எனக்கு பிரியமானவர்களே, இவ்வளவு நன்மைத்தனத்தை பெற்ற யோபுடைய வாழ்க்கையில அவருக்கு பாருங்க 10 பிள்ளைங்க. அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் வீடு? சொல்லுங்க, வீடு எப்படி இருந்திருக்கும்? டெய்லி வீடு திருவிழா. வீட்டில் வேலைக்காரிகள் ஏராளமாக இருந்தாங்க. எத்தனையோ டெய்லி அவங்க வீட்டில் கண்டிப்பாக அன்னைக்கு சில நேரங்களில் கொஞ்சம் காலங்களுக்கு முன்பாக சிலர் சொல்லுவாங்க, பிரதர் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஆக்கணும்னா டெய்லி வேலை பார்க்குறவங்க, வயலுக்கு போகிறவங்க எல்லாரையும் பார்த்தோம்னா அண்டால தான் என்ன செய்வாங்க, ஆக்குவாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆகிட்டு அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு நீ யாருமே இல்லை. இப்படி மன வியாகுலத்தோடு வேதனையோடு இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, யோபுவுக்கு இவ்வளவு நன்மைத்தனம் இருந்தது. யோபு இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்ற ஒரு மனிதன். ஆனா அப்படிப்பட்ட யோபுவோட வாழ்க்கையில
ஒரு நாள் ஒரு காரியம் இருந்தது. என்ன தெரியுமா? தனியாய் விடப்பட்ட காலம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலும் ஒரு நாள் தனிமையை சந்தித்து தான் ஆகணும். சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் இந்த பாதையில் நடந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நடந்தவர்களுக்காக ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. தனிமையின் பாதைன்னு ஒன்று இருக்குப்பா. நீ தனியாக நடக்கணுமா? எல்லாரும் உன்னை விட்டுட்டு ஓடிடுவாங்க. அம்மா எல்லாரும் உன்னை விட்டு விலகிடுவாங்க. தம்பி உன்னை விட்டு எல்லாரும் கைவிட்டுருவாங்க. அந்த தனிமையின் பாதைன்னு ஒன்று இருக்கு. அந்த பாதையில் ஒரு மனிதன் நடக்க வேண்டும் என்றால் அந்த இடம் இருக்கு பார்த்தியா, அந்த நடந்தவனுக்கு மட்டும்தான் அதனோட வலியும் வேதனையும் தெரியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ யோபு தனிமையாய் நிற்கிறாரு. இவ்வளவு காரியம் இருந்த அந்த மனிதன் ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்த பொழுது, அவன் எல்லாவற்றையும் விட்டு அவனுடைய வாழ்க்கையில் அவன் இழந்த பொழுது, அவனை சுற்றி இருந்த கூட்டம்லாம் அவனை விட்டுட்டு ஓடியது. பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழப்புகளை சந்திக்கும் போது, வியாதிகளை சந்திக்கும் போது, துயரங்களை சந்திக்கும் போது, கடன்களை சந்திக்கும் போது, வெற்றிக்கு பதிலாக தோல்வியை சந்திக்கும் பொழுது, உங்கள் கூட எத்தனை பேர் இருப்பாங்க? சொல்லுங்க, இருப்பாங்களா? இருக்கிறவங்க யாராவது ஒரு ஆள் கை தூங்க பார்ப்போம். அல்லேலூயா. எனக்கு சமீபத்தில் சும்மா ஒரு சின்ன உதாரணம். ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர் என் போட்டுக்கு ஆளே கிடைக்கலன்னாரு. நான் அவர் சொன்னார், அப்படியா ஜெபம் பண்ணுறியா? பிரதர் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் பாருங்கள், என் போட்டில் ஒரு காலம் பாடு வரும் பொழுது என் போட்டில் அவங்களாவே வந்து கேட்பாங்க, ஏ மச்சான் என்னை கூட்டிகிட்டு போவீரா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு பாடு இல்லைன்ன உடனே என்ன செஞ்சிட்டாங்க, போயா அப்படின்ட்டு ஓடுறான். பிரைஸ் தி லார்ட். உலகம்ங்கிறது என்ன? உறவுகள் அப்படின்னாலும், சொந்த பந்தமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விடத்தில் உங்களை தனிமையில் விட்டு விட்டு போவார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இந்த சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன தெரியுமா? சங்கீதம் திருப்பாடல் 42ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் சொல்றார் பாருங்களேன், இந்த தனிமையின் போராட்டம் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில வரும். நீ தனிமையாய் விடப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கும் என்றால் ஆண்டவர் உங்களை தேற்றும்படி வந்திருக்கிறார். ஆமென். எடுத்து வாசிங்களா. 42:2 படி சார். 42:4 படிங்கம்மா. மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து நான் பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேன். ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க திருவிழா கூட்டத்திலே நடந்தேன். இவற்றையெல்லாம் நான் நினைத்து பார்த்த பொழுது என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகிறது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, என் உள்ளம் ரொம்ப வெதும்புகிறது. சொல்லுங்க, உள்ளம் வெதும்புகின்றது. ஏன் வெதும்புது தெரியுமா? ஒரு காலத்தில் எங்க போனேன்னா, கூட்டமா எங்க போனேன்னா, தேவனுடைய ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனேன். பிரைஸ் தி லார்ட். எப்படி போனேன்? நிறைய பேர் கூட போனேன், ஏராளமான ஜனங்களோடு தான் போனேன். அல்லேலூயா. ஆனா இப்போ நான் எப்படி இருக்கிறேன் சொல்லுங்க? இப்போ எப்படி இருக்கேன்? தனிமையா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, ஏம்மா இப்போ ஜபத்துக்கெலாம் வரல பிரதர். ஒரு காலம் நான் நிறைய பேரை ஜபத்துக்கு கூட்டு வந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்னைக்கு நான் ஜபத்துக்கு வரணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் என் வாழ்க்கையில் வந்த துக்கம் என்ன பண்ணிட்டு தெரியுமா? நடந்த சம்பவம்லாம் இப்போ எனக்கே வெக்கமாக இருக்குது. ஏன் என்னை பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க, என்ன உன் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னு குழந்தை இல்லையாமே? பிரைஸ் தி லார்ட். என்ன பார்க்குறவங்க கேட்குறாங்க, என்ன உன் பையனுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையாமே? எங்களெல்லாம் ஜபத்துக்கு கூப்பிட்ட, இப்போ நீயே ஜபத்துக்கு ஆளை காணோம் நையாண்டியாக கேட்குறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது இந்த சங்கீதக்காரன் சொன்னது தான், இதெல்லாம் நான் நினைக்கும் போது என் மனம் வெதும்புகிறது. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு சில பேர் உள்ளத்துல வெக்கப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தா கூட சில பேர் என்னை பார்க்கிற பார்வை, கேட்கிற கேள்விகள் கூட என் மனதை அழுத்தும்படி இருக்கலாம். பயப்படாதீங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலையில ஒரு தனிமையை அனுபவித்துக் கொண்டு நீ புலம்பிக் கொண்டு இருக்கலாம். யோபு தனிமையா இருந்தாரு. அவருடைய மனைவி சொன்னாங்க, நீ எல்லாம் ஏன்பா இருக்கிற? வேலைக்காரி எல்லாம் அவரை கேலி பண்ணாங்களாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வேலைக்காரி என்ன பண்ணாங்க? அவரை கேலி பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உறவுகள்லாம் அவரை விட்டு விலகிட்டாங்க, நண்பர்கள் விலகினாங்க, சகோதரர்கள் விலகினாங்க. ஆனால் யோபுடைய வாழ்க்கையில ஒரே ஒருவர் அவரோடு இருந்தார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க கஷ்டத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் எந்த பிரச்சனையிலும் இருந்தாலும் இயேசு மட்டும் உங்களோடு இருக்கிறார். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த உலகத்துல நீங்க பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரம் 32வது வசனம் ஒருவர் எடுத்து வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 32வது வசனம் எடுத்து வாசிங்க. இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போயிருவீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்னை விட்டு என்ன செய்வீங்க? ஓடி போயிருவீங்க. பிரச்சனை வந்துட்டுனா யாராவது கூட வருவாங்களா? இல்ல. சொல்லுங்க, வியாதி வந்துட்டுனா கூட வருவாங்களா? இல்ல. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவர் சொன்னாரு, பிரதர், நான் இந்த கொரோனா காலத்துல எனக்கு நெருங்கின என் தகப்பனார், பிரைஸ் தி லார்ட், ஒரு ஆன்மீக தகப்பனார், அவருக்கு பக்கத்துல போய் நான் நின்னுகிட்டு இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல நான் பார்த்த காட்சி என்ன? அவரை தொடுவதற்கு கூட அவங்க பிள்ளைங்க என்ன செய்யல, வரல. பிரைஸ் தி லார்ட். அவர் ஏங்குகிறார், மகளையும் கூப்பிடுறாரு, ஆனா அவரை தொடுறது கூட யாரும் வரல. ஏன்? தனக்கு இந்த வியாதி வந்து செத்துட்டா தன்னுடைய குடும்பத்தை யார் பாதுகாப்பா அப்படின்னு விலகி போறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல பாருங்களேன், உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, வருத்தங்கள் வரும் பொழுது இந்த உலகம் உங்களை விட்டு விலகி போகும். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க எல்லாரும் என்னை விட்டு ஓடி போயிருவீங்க, நான் தனியா இருப்பதில்லை, என் தந்தை என்னோடு இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். நல்ல கை தட்டுமா? எல்லாரும் உன்னை விட்டுட்டு போனா கூட யார் இருக்கிறா? சொல்லுங்க, யார் இருக்கா? எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. சொந்த பந்தம் விட்டுட்டு போயிடும், நண்பர்களை விட்டு போயிடுவாங்க, அப்பா அம்மா விட்டு போயிடுவாங்க, அண்ணன் தம்பி விட்டுட்டு போயிடுவான். எல்லாரும் விட்டுட்டு போனாலும் ஒரே ஒருவர் மட்டும் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிருவீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் நேற்று காலை வேளையில், ரெண்டு நாள் முன்னாடி காலை வேளையில் திடீர்னு என் மனசுல ஒரு தனிமை உணர்வு. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, திடீர்னு ஒரு வெறுமையான ஒரு மனநிலை வந்தது. அல்லேலூயா. ஆனா அந்த நேரத்தில் அப்படியே ஒரு சத்தம் வருது, மகனே, எல்லாரும் உன்னை விட்டுட்டு போனாலும் நான் மட்டும் உன்னை விட்டு செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிருவீங்க, என் தந்தை என்னோடு இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார், கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒருவேளை
இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில் வந்திருக்கீங்களா? கண்ணீரின் மத்தியில் வந்திருக்கீங்களா? மனது உடைந்து வந்திருக்கீங்களா? வியாதியில் வந்திருக்கிறீங்களா? துயரத்தில் வந்திருக்கிறீங்களா? இல்லாமையில் வந்திருக்கீங்களா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாரும் இருக்காங்க. ஒருவேளை சில நேரங்களில் சில வீடுகளுக்குள்ள பாருங்கள், சில வீடுகளுக்குள்ள போனீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு சொந்த பந்தமெல்லாம் உறவெல்லாம் உன்னை விட்டு விலகினாலும் இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க எனக்கு இருக்கிறீங்க. சொல்லுங்க, எனக்கு நீங்க இருக்கிறீங்க. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நான் முதல்ல 3 காரியம் சொல்லிட்டேன். 1, உன்னை விட்டு விலகுகிறவர்கள். 2வது, உன்னை மறக்கிறவர்கள். 3வது, உன்னை கைவிடுகிறவர்கள். இந்த கூட்டத்தின் மத்தியில் தான் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் வாய்த்தான்னு சொல்லுங்க ஆமென். நல்ல சொல்லுங்க ஆமென். ஆண்டவரே, என்னை மறந்தாலும், என்னை விட்டு விலகினாலும், என்னை கைவிட்டாலும் இந்த உலகம் என்னை விட்டு விலகி போகும், மறக்கும், கைவிடும். நீர் என்னை கைவிடவே. ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி வாயை திறந்து ஒரு நிமிஷம் உன் வாழ்க்கையில் இருக்கிற என்ன பிரச்சனை, தனிமையின் போராட்டத்தில் வந்திருக்கிறாயா? தனிமையின் பாதையில் துவண்டு போன மகனே, மகளே, இயேசு உன்னை தொடுகிறார். இயேசு உன்னை சந்திக்கிறார். இயேசு உன்னை விடுவிக்கிறார். இயேசு உன் கூடவே இருக்கிறார். நீ வியாதியில் இருக்கிறியா? பலவீனத்தில் இருக்கிறியா? எந்த இக்கட்டில் இருக்கிறியோ அந்த இடத்தில் ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். அவர் மனமிறங்குவார். ஆமென். ஆமென். எல்லார் கைகளை உயர்த்தி வாயை திறந்து, ஆண்டவரே, நீர் எங்க மேல இறக்க வைங்கப்பா, இறக்க வைங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தாச, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, மனமுடைந்து வந்திருக்கிறேன், மனமுடைந்து வந்திருக்கிறேன், வருத்தத்தோடு வந்திருக்கிறேன், வருத்தத்தோடு, கவலையோடு வந்திருக்கிறேன், கவலையோடு, கலக்கத்தோடு வந்திருக்கிறேன், கலக்கத்தோடு, பயத்தோடு வந்திருக்கிறேன், பயத்தோடு வந்திருக்கிறேன். எல்லாரும் என்னை கைவிட்டாலும், எல்லாரும் என்னை மறந்தாலும், எல்லாரும் என்னை விட்டு தூரமா போனாலும், எல்லாரும் என்னை விட்டு தூரமா போனாலும் எனக்கு யாரும் இல்லையேன்னு நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன். நீங்க எனக்கு அப்பாவாக, அம்மாவாக இருக்கிறீங்க. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. எல்லா கண்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. கண்களை திறந்து பாருங்க. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. பாடுவோம். பீடத்தான ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, மனவியாகுலங்களோடு, வேதனைகளோடு, வெளியில் யாரிடம் சொல்ல முடியாத, என் பிரச்சனைகளோடு, நானும் பாதம் வந்திருக்கிறேன், என் மீது இரக்கம், என் மீது இரக்கம், என்னை ஆசீர்வதி. ஆமென். எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நீ நடக்கிற பாதை எதுவாக இருந்தாலும் அதில் யார் இருக்கிறா? தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா.
எனக்கு பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன தெரியுமா? என்னை எல்லாரும் கைவிட்டுட்டீங்க, எதிரிகள் என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் தனிமையாய் நடக்கக்கூடிய ஒரு பாதையில் இருக்கிறேன். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? இதில் அது 5வது வசனம் வாசிங்க. என் நெஞ்சே, திருப்பாடல் 42:5 படிமா. என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழக்காதே, நீ கலக்கமுறாதே. கை தட்டுங்க பாப்பா. பிரைஸ் தி லார்ட். என் நெஞ்சே நீ என்ன செய்யாத, நம்பிக்கை இழக்காத, கலக்கமுறாத. ஏன் தெரியுமா? நீ என்ன பாதையில் நடந்தாலும், நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யார் இருக்கிறா? சொல்லுப்பா, யார் இருக்கிறா? ஆண்டவர் கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. ஆமென். நான் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, நான் இந்த பகுதியை நாம் சிந்திக்கும் பொழுது ஒரே ஒரு காரியம், எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்மோடு எல்லா சூழ்நிலையிலும் தேவன் மட்டுமே இருக்கிறார். ஆமென். அப்படி தேவன் நம்மோடு இருக்கிற ஒரு 3 காரியங்களை நான் சிந்திக்க, நாம் சங்கீதம் திருப்பாடல் 23ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதிலே திருப்பாடல் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். தயவு செய்து வாசியுங்கள். பசும்புல் வெளியின் மீது அவர் என்னை இளைப்பாற செய்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, பசும்புல் வெளியின் மீது அவர் என்னை இளைப்பாற செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க நடக்கிற இந்த பாதையில பாருங்க பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. பசும்புல் வெளியின் மீது அவர் என்னை இளைப்பாற செய்கிறார், அமைதியான நீர்நிலையின் அருகில் அவர் என்னை அழைத்து செல்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில தேவைகள் என்று ஒன்று வரும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா மனுஷனுக்கும் தேவை வரும். வருமா? சத்தமா சொல்லுங்க. வருமா? இப்போ நான் சும்மா ஒரு சின்ன யதார்த்தமா ஒரு கேள்வி கேட்குறேனே, எனக்கு ஒரு தேவையுமே இல்லை. நீங்கள் வந்து கேட்பீங்க, சில சொல்லுவீங்க, பிரதர் என்ன வேணாலும் கேளுங்க. சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. எனக்கு தேவைன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது சாதாரணமாக நிறைய பேர் நீங்களாம் அன்பானவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள், நிச்சயமாக சொல்லுவீங்க. இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட கேட்பேன், சொல்லுவேன், மேமா உனக்கு ஏதாவது தேவைன்னா கேளு. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகளை மனிதர்கள் பயன்படுத்துகிற நபர்கள் யாரு? தேவையே இல்லைன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்ககிட்ட தான் போய் சொல்லுவாங்க, பிரதர் மில்டன் ஏதாவது தேவைன்னா கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தேவை ஒரு 10 லட்சம் ரூபாய், உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்பேனா, ஏமா ஏதாவது உனக்கு தேவைன்னா கேளு, சொல்லுவேண்ணா? சொல்லுங்க. இந்த பாப்பாவுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு தேவை இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். நான் வந்து ஏமா ஏதாவது தேவைன்னா அண்ணன் இருக்கேன் கேளு, சொல்லுவேண்ணா? அப்படி சொன்ன ஒரு சொக்காரா இருக்கானா? சொல்லுங்க. அப்படி சொல்ற ஒரு சொந்தக்காரனை காமிக்க முடியுமா? ஆனா இந்த எல்லாரையும் நான் பார்த்துருக்கிறேன். இந்த ஊழிய அனுபவத்திலையும் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கேளுங்க பிரதர் அப்படின்னு கேட்குற எல்லாருமே எப்போம்னா ஒரு வேலையுமே நடக்காதப்போ தான் இப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஏதாவது வேலை நடக்குது, ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் அவர்கள் என்ன செய்வது, அந்த வார்த்தையை சொல்லுவது இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த உலக வாழ்க்கையில பிரியமானவர்களே, நாம் ஒரு தேவையின் மத்தியில் இருக்கும் பொழுது, குறைவுகளோடு நாம் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதமான தேவைகளை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது, இந்த உலகத்தால் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் செயலாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா சங்கீதக்காரர் சொல்றாரு, பசும்புல் வெளியில் அவர் என்னை நடத்தி செல்கிறார், அமைதியான தண்ணீரண்டையில் எனக்கு அவர்
அவர் என்னை அழைத்து செல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தையை படிக்கும்போது நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன், தேவைகள் வரும் பொழுது எல்லாரும் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்தான்னு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவைகள் வரும் பொழுது எல்லாரும் எதை செய்வாங்க? தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். தேவைகள் வரும் பொழுது அவங்க பாட்டில் அவங்கவுங்க விலகி ஓடிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் வேதத்தை 2 இடத்துல நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 1 அரசராகமம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். தயவு செய்து அதில் 3-4 வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆமென். ஆகவே அவர் அச்சமுற்று தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படி தப்பி ஓடினார். யூதாவில் உள்ள, இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிள் சொல்லுகிறது அந்த எலியா என்ற இறைவாக்கினரை பற்றி சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எலியா என்ற இறைவாக்கினர். ஆமென். அல்லேலூயா. இந்த எலியாங்கிற இறைவாக்கினர் யார்னா ஒரு தேவ வல்லமை பெற்ற மனிதன். பிரைஸ் தி லார்ட். நல்ல பெயரும் புகழும் உள்ள ஒரு மனுஷன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய ஊழியர், நல்ல பெயர் புகழ் உள்ள ஒருவர். அல்லேலூயா. நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் காணாது, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எலியா ஒரு நல்ல புகழ் பெற்ற மனிதர், ஆண்டவருடைய ஒரு ஊழியக்காரர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இவ்வளவு புகழ் பெற்ற ஒரு ஊழியராகிய இந்த எலியா பாகால் இறைவாக்கினர்கள், அதாவது பொய் இறைவாக்கினர்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தி வானத்திலிருந்து அக்கினியை இறக்குன ஒரு மனுஷன். பிரைஸ் தி லார்ட். ஆனா அப்படிப்பட்ட இறைவாக்கினருக்கு ஒரு நாள் ஒரு தகவல் வருது. இதோ ஆகாபுடைய மனைவியாகிய இசபேல் இந்த நாட்டோட அரசி என்ன பண்ண போறான்னா, உம்மை பழி வாங்க போகிறாள், உம்மை அவள் வெட்டி வீழ்த்த முடிவெடுத்து விட்டாள் என்று சொல்லி இப்ப இசபேல் என்ன செய்ய போறாங்கிறத எலியாவுக்கு அறிவிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். உடனே இந்த எலியா என்ன பண்ணாரு? ஓடுறார், பாலைவனத்தை தேடி ஓடுறார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, பிரச்சனைகள் வரும் பொழுது நிறைய நேரங்கள்ல விசுவாசத்தை விட அவிவிசுவாசம் தான் மேலோங்கி நிற்கும். சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு விசுவாசம் இருக்கா அவிவிசுவாசம் இருக்கா? சொல்லுங்க, என்ன விசுவாசம் இருக்கு? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அது எப்ப வர? எல்லாம் பாசிட்டிவா நடக்கிற வர, அப்படிதானம்மா? ஆனா நெகட்டிவா நடக்க எல்லாம் பிரச்சனையும் அமைய என்னத்தை விசுவாசம் விசுவாசம் எங்கப்பா இருக்க? உடனே நீங்க விசுவாசம் ஃபாதரை கேட்டேன்னு நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசம் எங்க போயிட்டு இல்லாம போயிருது. பாலைவனத்திற்கு அவன் ஓடினான். இப்ப பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த எலியாவுக்கு உதவி செய்யும்படி அநேக அவருக்கு வேலைக்காரங்க இருந்தாங்களா? சொல்லுங்க, அவருக்கு இருந்தாங்க. இப்போ ஒரு வேலைக்காரன் அவரோடு வந்தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, 3ஆம் வசனம் சொல்லுது, அங்கே தம் பணியாளரை விட்டுவிட்டு அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார். அல்லேலூயா. சூறை செடிக்கு கீழே போய் படுத்துட்டு, ஆண்டவரே நான் சாகணும், எங்க குடும்பத்துல ஆண்டவரே நான் நீதிமான் கிடையாது என்று சொல்லி அவர் புலம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். பிரைஸ் தி லார்ட். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பாலைவனத்துக்கு ஒரு நாள் ஓடினாராம். எங்க ஓடினாரு? சத்தமா சொல்லுங்க, எங்க ஓடினாரு? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்க ஓடினாரு? பாலைவனத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஓடுறாரு. ஓடுற ஆள் யார் தெரியுமா? வயசான ஒரு மனுஷன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, யாரு?
ஒரு வயசான மனுஷன், புகழும் பெயரும் புகழும் உள்ள ஒரு மனுஷன் பாலைவனத்துக்கு ஓடுறான். கூட வந்தவன் என்ன செய்கிறான்? கூட ஒருத்தன் வந்தான்ல, வந்தான் என்ன பண்ணான்? சொல்லுங்க, என்ன பண்ணா? ஐயா நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நானும் வருவேன் அப்படி சொன்னானா? சொல்லுங்க, சொன்னானா? கூட உள்ள வேலைக்காரன் என்ன பண்ணியிருக்கிறான்? கூடவே போனானா? அவன் சொன்னான். அவன் நினச்சிருப்பான், என்ன நினச்சிருப்பான்? சாவுகிறாக்கி எங்கேயோ போகுது, இதுக்கு பின்னால் போய் நம்மளும் இந்த பாலைவனத்தில் வேகாத வெயிலில் சாவறதா? இன்றைக்கி நீங்கள் ஜபத்துக்கு கூப்பிட்டா சொல்லியிருப்பாங்க, என்ன வெயில் மண்டைய பழுக்கு, இதில் உனக்கு ஒரு ஜபம் ஒரு கேடா சிலர் சொல்லியிருப்பாங்க. என்னக்கா 5ஆம் மலை வீசப்போகிறது, 7ஆம் மலை வீசப்போகுது. இதுவரை கொரோனாவில் தான் அலை சொன்னாங்க, இப்போ வெப்ப அலை 5வது அலை. எதையாவது சொல்லி பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய இரக்கம் மிகுந்த நிலையில் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு பொல்லாப்பும் வராதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். அவருடைய சட்டையின் கீழ் வந்திருக்கிற உங்களுக்கு அவரே பாதுகாப்பை அளித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாலை நிலத்துக்கு ஓடி போய் சாக வேண்டும் என்று அழுது புலம்பி மண்டை வெடிக்கிற அளவுக்கு கிடக்கிற ஒரு மனுஷன், வேலைக்காரன் பார்த்தான், இந்த ஆளு கூட போய் நம்மளும் என்ன செய்ய முடியாது, சீரழிய முடியாண்டு அவன் நின்றுக்கிட்டான். பிரைஸ் தி லார்ட். அவன் பின்னாலே வரல. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை ஆகோ ஓகோன்னு மற்றவங்க புகழ்கிற இடத்துல நீங்க இருந்தா நிறைய பேர் உங்க கூட வந்து ஒட்டிக்கிடுவாங்க. ஒட்டுவாங்களா இல்லையா? சொல்லுங்க, ஒட்டுவாங்களா இல்லையா? இன்னும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி நிறைய பேர் தெரியும், ஒட்டினவங்க ஒட்டாதவங்கெல்லாம். அல்லேலூயா, சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்துருங்க. செல்வமும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் உங்க வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது அநேகர் ஒட்டிக்கொள்வார்கள். உனக்கு வசதி வாய்ப்பு இருக்கும்போது அநேகர் ஒட்டிக்கொள்வாங்க. ஆனால் ஒருவேளை எல்லாம் இழக்கும் பொழுது, கஷ்டங்கள் சூழும் பொழுது, துயரங்கள் சூழும் பொழுது, எதிரிகள் சூழும் பொழுது, பிரச்சனைக்குரியவர்கள் வரும் பொழுது நீங்கள் மட்டும்தான் சந்திக்க வேண்டும். கூட வருவாங்களா யாராவது? இப்ப பாருங்க, எலியா ஒரு பக்கத்தில் எப்படி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு நபரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிற இன்னொரு நபர் யாருன்னா, நீங்க பைபிள்ல பாருங்க, ஆபிரகாம். அல்லேலூயா, ஆபிரகாம் ஒரு நல்ல மனுஷன், தேவ மனிதர். அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாம், நீங்க தொடக்க நூல் 18ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்னா, அந்த நல்ல கொடுமையான வெயில் நேரத்தில் கூட தேவ தூதர்களை பராமரித்த மனிதர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஒரு நாள் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய வேலைக்காரி, தன்னுடைய மனைவியோட வேலைக்காரியான ஆகாரை கூப்பிட்டார். ஆகாரை கூப்பிட்டு சொன்னார், ஆகாரே இங்க வா, நீ என்ன செய், உன் மகன் இஸ்மயேலை கூப்பிட்டுட்டு நீ போயிரு அப்படின்ட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஆகாரை போல நீங்கள் வந்திருக்கலாம். இந்த இடத்துல எனக்கு இது யாரும் இல்லை, எனக்கு எல்லாமே என் எஜமாட்டி தான் சொல்லி இருந்த ஆகார் வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இவன் பைபிள் சொல்லுகிறது, ஆகாரும் இஸ்மயேலுக்கும் ஆபிரகாம் என்ன கொடுத்தாரு? பைபிள் சொல்லுது, கொஞ்சம் அப்பமும் ஒரு துருத்தியில தண்ணியும் கொடுத்து அனுப்பிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இங்க இருக்கிற சில பேர் சொந்த வீட்டை இழந்திருப்பீங்க, உடமை இழந்திருப்பீங்க. சில பேர் கழுத்தில் எங்கள் அம்மா அப்பா போட்டு கொடுத்த எல்லாத்தையும் கலத்தி கொடுத்துட்டேன், ஆனால் இன்னைக்கு என் வீட்டில் என்னை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சில பேர் மன உளைச்சலோடு வந்திருக்கிறீங்க, எல்லாத்தையும் இழந்துட்டேன் பிரதர். பயப்படாத,
ஆகார், பைபிள் சொல்லுகிறது ஆகார் எப்படி இருந்தால் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஆதியாகமம் தொடக்க நூலிலே வாசிப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்லுகிறது, வாசிங்க, தொடக்க நூல் 21:14 சொல்லுகிறது, அவள் அலைந்து திரிந்தாள். என்ன செஞ்சா? அலைந்து திரிந்தாள். பெயர்சபா பாலைவனத்திலே அவள் என்ன செய்தா? அப்படிதான் போட்டிருக்கு. அவள் பாலைவனத்தில் என்ன செஞ்சா? அலைந்து திரிந்தாள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எலியா பெயர்சபா பாலைவனத்தில் அலைந்து திரிகிறார். ஆமென். இங்கே ஆகார பாருங்க, ஆகாரும் அலைந்து திரிகிறாள் பாலைவனத்திலே. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கை பாலைவன வாழ்க்கையாக இருக்கலாம், ஒருவேளை உன் வாழ்க்கை அலைந்து திரிகிற வாழ்க்கையா இருக்கலாம். யாருமே இல்லாத அந்த இடத்துல எனக்குன்னு ஒருவருமே இல்லையே, என் பெருமூச்சை கவனிக்க யார் இருக்கா அப்படின்னு கேட்குற சில பேர் இல்லை, பல பேரை இன்னைக்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் சந்திக்கிறார். உனக்காக நான் இருக்கிறேன். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே அமர்ந்தபடி ஒரு பல்லவி பாடலாமா? சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. எழுந்து நின்று நீ தனிமையா இருக்கிற அந்த இடத்துல உன் அன்றாட தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாத அந்த இடத்துல நீ கேட்கலாம், ஏன்பா ஒரு உணவு புல்லுள்ள இடத்துல மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் சேர்க்கிறார். ஆனால் இன்னைக்கு ஒரு புல்லுக்கு கூட என்ன இல்லை, வழி இல்லாமல் ஒரு ஆடு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஆடு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நான் நேற்று 2 நாளைக்கு முன்னால் ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப மனசை தொட்டுச்சு. என்ன தெரியுமா? ஒரு குளம் வற்றி போகுது. வற்றி போகும் பொழுது ஒரு மீன் கொஞ்சம் காணு அப்படி அந்த வத்திக்கிட்டு இருக்கிற தண்ணியில் துடிச்சிக்கிட்டு இருக்குது. துடித்து கொண்டு இருக்கிற அந்த மீனுக்கு இந்த இடம் பிரச்சனையா பிரச்சனை இல்லையா? சொல்லுங்க, பிரச்சனையா பிரச்சனை இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அதுக்கு தண்ணியெல்லாம் வத்தி ஒரு பாறையில் இவ்வளோண்டு தண்ணி, அதில் மீன் கிடக்குது. அது நீந்த முடியுமா? அது பிரச்சனையா பிரச்சனை இல்லையா? இப்ப அது பக்கத்தில் ஒரு கொக்கு வந்து நிக்குது, எப்படி இருக்கும் சொல்லுமா? அதை விட பிரச்சனை. அடே கொஞ்சம் தண்ணிலையாவது இங்கெங்க உருண்டாவது நான் லேசா செத்த கொஞ்சம் பிழைச்சிக்கலாம்னு நினைச்சா பக்கத்தில் என்ன வந்து நிக்குது? கொக்கு வந்து நிக்குது. கொக்கு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குது. மீன் நினைக்குது, நீ எனக்கு சாப்பிட போறியாடா, சாவ போறவன நீனா சாப்பிட போற அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு காக்கா வந்து நிற்கிது. இப்போ பிரச்சனை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, இப்போ உங்கள் மனசு எப்படி இருக்கும்? உங்கள் இருதயம் எப்படி துடைக்கும்? துடிக்கும் துடிக்கும், லப் டப் லப் டப் அப்படின்னு துடிக்குமா? எவ்வளோ ஸ்பீடு! அடே தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? ஆனால் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த காக்கா என்ன செஞ்சதுன்னா அந்த மீன் எடுத்து அப்படி அழகுல கொத்தி இதை விட கொஞ்சம் தண்ணி உள்ள இடத்துல கொண்டு போய் விட்டுச்சு. காக்கா பறந்துச்சு. இப்ப கொக்கு பார்த்துச்சு, கொக்கு மெல்ல கவிச்சு. கொக்கு கவனம்னா எப்படி இருந்திருக்கும் மீனுக்கு? முடிஞ்சது. ஆனா கொக்கு அப்படியே தூக்கிட்டு போய் அந்த குளத்துல நல்ல தண்ணி உள்ள ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த மீனை விட்டுட்டு அது அப்படி நின்று பார்க்குது. டாட்டா பை பை, போயிட்டு வா, பிழைச்சிக்கோ. நம் தேவன் நம்முடைய பிரச்சனையின் மத்தியில் நமக்குரிய வாழ்வின் காரியங்களை ஆரம்பிப்பார். ஆமென். கை தட்டி பாடுவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. பாடுவோம் பாடுவோம். இயேசுவே 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 இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள
சொத்து என்று அள்ளிக்கொள்ள உறவுகள் எல்லாம் மறந்தாலும் உற்றார் என்னை கைவிட்டாலோ மறந்தாலும் உற்றார் என்னை கைவிட்டாலோ உறவுகள் எல்லாம் மறந்தாலும் உற்றார் என்னை கைவிட்டாலோ உறவுகள் எல்லாம் மறந்தாலும் உற்றார் என்னை கைவிட்டாலோ நீர் மட்டும் என்னை மறக்கவில்லை உம்மாலேதான் வாழ்கின்றேன் நீர் மட்டும் என்னை மறக்கவில்லை மறக்கலப்பா உம்மாலேதான் நீ சாக வேண்டிய ஆளு வாழ்கிறாயே உம்மாலேதான் நான் வாழ்கிறேன் இயேசுவே 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 நல்ல கைகளை உயர்த்தி பாடுங்க இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே சொந்தம் என்று மகனே மகளே உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே இருக்கும்போது இருந்தவர்கள் இல்லாத போது ஓடினார்கள் நன்மைகள் இருந்தது செல்வம் இருந்தது ஆரோக்கியம் இருந்துச்சு இருக்கும்போது இருந்தவர்கள் இல்லாத போது ஓடினார்கள் இருக்கும்போது இருந்தவர்கள் இல்லாத போது ஓடினார்கள் நீர் மட்டும் என்னை கைவிடல உம்மாலேதான் வாழ்கின்றேன் நீர் மட்டும் என்னை கைவிடல நான் இதை உணர்ந்து பாடுகிறேன் உணர்ந்து பாடுங்கள் நீர் மட்டும் என்னை கைவிடல நல்ல குரலை உயர்த்தி நீங்க பாடும்போது உங்க மனசுக்கு ஆண்டவர் ஆறுதல் தருகிறார் மகனே மகளே சொந்த பந்தம் கைவிட்டதா உறவுகள் கைவிட்டதா இயேசு உன்னை மறக்க மாட்டார் நோயினால் நான் வருந்தும் நேரம் உதறிவிட்டு போனார்கள் வருந்தும் போது உதறிவிட்டு போனார்கள் நோயினால் நான் வருந்தும் போது உதறிவிட்டு எல்லாருமே ஓடிடுவாங்க நீர் மட்டும் என்னை மறக்கவில்லை உம்மாலேதான் வாழ்கின்றேன் மகனே மகளே இயேசுவே உன்னையே தேடுகிற கடவுள் உன்னை நேசிக்கிற ஒரு கடவுள்
என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள இயேசுவே எல்லாம் இயேசுவே. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீ எலியாவை போல ஒரு புகழ்பெற்ற ஒரு செல்வாக்குள்ள ஒரு மனிதன், ஒருவேளை நீ வசதியோடு இருந்திருக்கலாம், செல்வாக்கோடு இருந்திருக்கலாம், ஆஸ்தி அந்தஸ்தோடு இருக்கலாம், வீடு நலபலத்தோடு இருக்கலாம், நல்ல சம்பாத்தியத்தோடு ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அதை இழந்து ஒருவேளை ஓட வேண்டிய சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கலாம். ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு என் கூட யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தேன், எல்லாரும் என்னை விட்டுட்டாங்களே, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே. கூட வந்த இந்த வேலைக்காரன் கூட அப்பா இருந்து கொண்டோன்னே ஐயா நான் வர்றேன்னு சொல்லாமல் இப்படி என்னை தனிமையாக விட்டுட்டானே, நான் சாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிற கதறுகிற இந்த இடத்துல ஆண்டவரே என்னை எடுத்துக்கோரும் என்று கதறுகிற இந்த இடத்துல யார் இருக்கான்னு கேட்குறியா? உன்னை தட்டி எழுப்ப ஆண்டவர் ஒரு வானதூதர் அனுப்புகிறார். அந்த பெயர் சபா பாலை நிலத்தில் எலியாவே எழுந்துரு, சாப்பிடுப்பா, உன்னை நினைவு கூற ஒரு தேவன் இருக்கிறார், உன்னை நினைச்சு பார்க்க ஒரு தேவன் இருக்கிறார். மகனே மகளே, நீ சாகணும்னு கேட்கிற அந்த இடத்துல உன்னை தட்டி எழுப்பி உனக்கு சுட்ட அப்பமும் குவளையில தண்ணீரும் தந்து உன்னை தேற்ற ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார்னு சொல்லி ஒரு வானதூதர் அன்னைக்கு அந்த பெயர் சபா பாலை நிலத்தில் தேவன் அனுப்பினது உண்மை. அந்த தேவன் இந்த நாளிலே கண்ணீரின் மத்தியில் வந்திருக்கிற மகனே மகளே, இந்த இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் ஆண்டவர் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். கைகளை தட்டி கூப்பிடு, ஆண்டவரே நீர் என்னை தேடி வந்திருக்கிறீர், நீர் என்னை தேடி வந்திருக்கிறீர். பெயர் சபா பாலைநிலத்தில் சுத்தி திரிஞ்சு அலைந்து திரிந்த ஆகாரு என் மகன் சாவதை எப்படி பார்ப்பேன்னு சொல்லி அவள் அழுது புலம்பின பொழுது, ஆகாரே நீ ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அந்த ஆகாருடைய கண்ணீரை துடைத்து அவளுடைய கண்களை திறந்த பொழுது அங்கே பொங்கி வழிந்தோடுகிற ஒரு நீரூற்றை ஆகார் கண்டது உண்மை. அதே ஆண்டவர் இன்னைக்கு உன் கண்ணீரை காண, உன் கண்ணீரை துடைக்க, உன் துக்கத்தை மாற்ற, நீ அழுது புலம்புற தனிமையின் அந்த இடத்துல ஒருவேளை இங்க இருக்கிறதுல யாராவது உன் கணவர், என் கணவர் இருந்திருந்தா, என்னுடைய கணவர் இருந்திருந்தா, என் மனைவி இருந்திருந்தா, எங்க அப்பா அம்மா இருந்திருந்தா என்னை இப்படி விட்டுருப்பாங்களான்னு சொல்லி இழப்புக்களை எல்லாம் நினைச்சு அழுகிற அந்த இடத்துல இன்னைக்கு தேவன் சொல்கிறார், நீ இழந்து போனதை தேடி நினைத்து அழுகதை நிறுத்து, நான் உன்னை நினைவு கூற உன்னோடு இருக்கிறேன், பாலைநிலத்தில் இருக்கிறேன், அழுகையிலும் இருக்கிறேன், புலம்பலிலும் இருக்கிறேன், உனக்கு அதிசயத்தை செய்ய உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உனக்காய் நன்மை தனங்களின் பாதையை திறக்க தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட்டா யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. எத்தனை பேர் சொல்லுங்க, என் வாழ்க்கையில நான் எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு சொந்தமாக இயேசு இருக்கிறார், எனக்கு ஒரு பசும்புல் வெளியை தர இயேசு இருக்கிறார், எனக்கு ஒரு அமைதியான நீர்நிலையை தர இயேசு இருக்கிறார். நான் இந்த உலகத்தில் போய் கையேந்த வேண்டிய இடம் இல்லை, ஏனெனில் என் தேவன் நடத்தி செல்ல அவர் என்னோடு இருக்கிறார். கைகளை தட்டி சொல்லுங்க. எலியாவுக்கு வானதூதரை அனுப்பின தேவன்
எலியாவுக்கு அப்பத்தை சுட்ட அப்பத்தையும் எலியாவுக்கு எந்த ஒரு சுட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் குவளையில கொடுக்க தேவன் ஒரு தூதரை அனுப்பினார். ஆமென். ஆகாருக்கு தேவன் ஆகாருடைய அழுகைக்கு அந்த ஆகாரின் சப்தத்தை கேட்கும்படி தூதனை அனுப்பி ஆறுதல் படுத்தி அவள் கண்களை திறந்து ஒரு பாலைவனத்தில் பொங்கி வழிந்தோடுகிற ஒரு நீரூற்றை தந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் தேவையின் மத்தியில் உலகத்தின் கதவுகள் அடைக்கப்படும், ஆனால் எனக்காக ஆண்டவர் பசும்புல் வெளியையும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இரண்டாவது, பிரியமானவர்களே, உங்களுடைய தேவைகளில் மட்டும் அவர் உங்களோடு இருக்கிறவர் அல்ல. இரண்டாவது, நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். மேலும் 3-4 வசனம் படிங்கம்மா. அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், தம் பெயருக்கேற்ப தம்முடைய பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். நல்ல கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் எனக்கு என்ன செய்வாராம்? புத்துயிர் அளிப்பார். பிரைஸ் தி லார்ட். புத்துயிர் அளிப்பார், தம் பெயருக்கேற்ப தம்முடைய பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். என்னை நீதியின் வழியில் நடத்துவார். ஆமென். ஆண்டவர் எனக்கு என்ன தருவாரு? நீதியின் வழியில் என்னை நடத்துவார். ஆமென். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உங்களை நீதியின் வழியில. இப்ப அது எப்படி இருக்கு தெரியுமா? வாசிங்க பாப்போம். மேலும் சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உமது கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு தருகிற இந்த வேத வசனத்தை பாருங்க, வார்த்தையை பாருங்க. முதலாவது, அவர் உன்னுடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் உன்னோடு பயணிக்கிறார். ஆமென். நீ பாலைவனத்தில் ஓடி சாவ போலாம், ஆனா அங்கேயும் உனக்கு ஒரு அப்பத்துண்டையும் உனக்கு தண்ணீரை தர ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பாருங்கள், தேவன் நம்மோடு இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? என்னோடு ஆண்டவர் இருக்கிறார். ஏன் தெரியுமா? என்னை தேற்றுவார். ஆமென். ஆண்டவர் என்ன செய்வார்? தேற்றுவார். எனக்கு ஆறுதல் தருவார். இன்னைக்கு இந்த உலகத்தில் நமக்கு தேவை என்னது? எல்லா மனுஷனுக்கு தேவை என்னது? சொல்லுங்க. ஆறுதல். நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன தெரியுமா? பிரதர், வீட்டுக்கு போனா ஆறுதலே இல்லை. யோபுவுக்கு மனைவி ஆறுதலா இருந்தாளா? இல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆறுதல் இல்லாம இருப்பீங்க. ஒரு தங்கை சொன்னாங்க, பிரதர், நான் வேதனையில கிடக்கிறேன். என்னுடைய சொந்த தாய் சொல்றாங்க, உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. எத்தனையோ பேர் உங்களுடைய இருதயத்தை தங்களுடைய வார்த்தை என்கிற வாளால ஊடுருவி குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை இங்க இருக்கிற என் சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்னைக்கு மனம் உடைஞ்சு நீங்க வந்திருக்கலாம். நான் என்ன செய்ய போறேன்? வாலிப பிள்ளைகள், தம்பி தங்கைகள், நீங்க எங்க உடைந்து போயிருக்கீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேற்றுவார். ஆமென். அதனால தான் பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் வாசிங்களேன், சங்கீதம் 69 திருப்பாடல் 69ஆம் அதிகாரத்திலே
நீங்கள் 20வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்கள். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். நான் மிகவும் வருந்துகிறேன். ஆறுதல் அளிப்போருக்காக காத்திருந்தேன். யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடினேன். யாரையும் காணவில்லை. Praise the Lord. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. ஒரு தாயார் சொன்ன ஒரு சம்பவம் மிகவும் இருதயத்தை வேதனை உற வைத்தது. மனிதர்கள் அப்படிங்கிற சிந்தனையிலே சிலர் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, என்னுடைய பையன் ஒரு விபத்தில் மரித்து போனான். மரித்து எங்களுடைய மகனை அடக்கம் எடுத்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் யோசித்து பாருங்க பிரதர். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்ன கூட்டி தண்ணி எடுக்கிறதுல ஒரு சின்ன வாய் தகராறு. அதில் என் மகன் இறந்து போய் ஒரு துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனால் பக்கத்தில் உள்ள ஒரு அந்த நபர் சொல்கிறாங்க, இன்னொன்று இருக்குல்ல பார்ப்போம், அது எவ்வளோ காலம் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு கொல்லி போயிட்டு இன்னொரு கொல்லி இருக்குல்ல, அதுவும் எப்போ போகுதுன்னு பார்ப்போம். ஆறுதல் அளிப்பவன் ஒருவனும் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க யாராவது மனிதர்களுடைய வார்த்தைகளால் காயப்படுத்தப்பட்டு வந்திருக்கலாம். இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, எனக்கு ஆறுதல் தேடி நான் வந்தேன், ஆனா ஆறுதல் அளிக்க ஒருத்தனும் இல்லை. இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆறுதல் தேவைப்படும். ஆறுதல் தேவைப்படாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க, தேவைப்படுமா? ஒரு காய்ச்சல் வந்துட்டு, பிரதர் பயப்படாதீங்க, சிஸ்டர் ஒன்றும் பயப்படாதீங்க சொல்லணும்ல, நான் இருக்கிறேன். கண்டிப்பாக எல்லா மனுஷனுக்கும் ஆறுதல் வேணும். ஆறுதல் இல்லாமல் ஒரு மனிதனாலும் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. Praise the Lord. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் ஆறுதல் சொல்ல வேண்டியவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? யோபுவின் புஸ்தகம், யோபு நீங்கள் தயவு செய்து 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதை போல பலவற்றை கேட்டதுண்டு. புண்படுத்தும் தேற்றுவோர் நீங்க எல்லாரும். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. Praise the Lord. இப்ப யோபு சொல்றாரு, நீங்க யார் தெரியுமா? சொல்லுங்க. ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், நீங்க என்ன செய்யணும்? அவனை தூக்கி எடுக்கணும். நீங்க பைபிள்ல பாக்குறீங்க, இயேசு சுவாமி சொன்னார் ஒரு உவமை. ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான், கல்வர் கையில் அகப்பட்டுட்டான். 2 பேர் பார்த்தாங்க, போயிட்டாங்க. சரி, நம்ம அவங்க சாப்பிட்டுருக்கு வேண்டாம். 3வது ஒரு நபர் வந்தார். என்ன பண்ணாரு? பார்த்தாரு, மனதுருகினாரு, அவரை தூக்குனாரு, காயத்துக்கு கட்டு போட்டாரு, தோல் மேலே சுமந்தாரு, கொண்டு போய் மருத்துவ சாவடியில் கொண்டு போய் சேர்த்து, எப்பா இவனுக்கு காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு நல்லா சுகப்படுத்தி விடு, நான் காசு தர்றேன், ஒரு வேளை கூட ஆனாலும் பயப்படாத, நான் திரும்ப வரும்போது தர்றேன். ஆனால் நம்ம ஆள் இருக்கான் பாருங்க. எனக்கு நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, பைக்கில் தான் நிறைய விழுந்திருக்கேன். என்ன சில பேர் வந்த உடனே சொல்லுவாங்க, வேகமாக போனீங்களா, பார்த்து போகலாம்ல. உடனே கூட உள்ள ஒரு ஜாலரா சொல்லும், பிரதர் ரொம்ப வேகமாக தான் போவார். இதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இருக்கிறேன். வந்தால் ஒரு ஹார்லிக்ஸு ஆப்பிள்லாம் வாங்கிட்டு வருவேன்னு பார்த்தா, சரி விழுந்துட்டோம், சரி வர்றால ஏறலேருந்து வரல, ஒரு ஆப்பிளை கொண்டு வருவியான்னு வந்தா வாய் மட்டும் வங்காளம் வர இருக்கும். Praise the Lord. நானும் ஒரு 10-20 ட்ரிப் விழுந்திருப்பேன். ஒருத்தியாவது ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் இது எனக்கு இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான். நஷ்டம் அடைஞ்சு அவனே இத்து போய் உட்காந்துருக்கான், வந்துவிட்டு அட்வைஸ் பண்ணுறது. நான் அன்னைக்கே நினச்சேன், இதுதான் பைபிள் சொல்லுது. தேற்றுகிறவர்களாம், ஏற்கனவே வியாதியில் உட்காந்துருக்கா, அவளுக்கு கட்டி பிரச்சனை, வந்து என்ன செய்யறது? சும்மா இருக்கிறது கிடையாது. அல்லேலூயா.
அதான் யோபு சொல்றாரு, நீங்க யார் தெரியுமா? புண்படுத்தும் தேற்றரவாளர்கள். நீங்க எப்படி பண்ணு? புண்படுத்தும் தேற்று. அப்படின்னா இதை நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வெந்த புண்ணுல எரியிற தீயில எண்ணெய் ஊற்றி. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, ஒரு கூட்டம் இதுக்குன்னே வரும். இந்த காசு கொடுத்து சில ஊர்ல இருக்கு எப்படி தெரியுமா? இந்த இறந்த வீடுகளில் அழுறதுக்கு ஆளை கூட்டு வருவாங்களாம். எதுக்கு? அது அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன செய்யும், வெத்தலையை போட்டுக்கிட்டு போயிட்டிய அன்னைக்கே சொன்னேன்னு போயிட்டிய. அதுக்கு ஒன்றும் தெரியாது, போனது கிழவனா குமரனான்னு. ஆனால் உட்காந்துக்கிட்டு அழுதுக்குன்னே இருக்கும், எங்கெல்லாமோ உள்ளதெல்லாமோ சொல்லி ஆளும். இந்த மாதிரி தேற்றரவாளர்களை நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. இது எல்லா இடத்துலையும் இருக்குது. புண்ணாக்குகிற, மனசில் உள்ள பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்துகிற ஆட்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, இன்னொரு வசனத்தை காண்பிக்கிற சபை உரையாளர் 4ஆம் அதிகாரம், சபை உரையாளர் 4:1-2 வசனங்கள் படிங்க பார்ப்போம். பிறகு நான் இவ்வுலகில் நடக்கும் கொடுமைகளை எல்லாம் பார்த்தேன். இதோ மக்கள் ஒடுக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறார்கள். அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை. அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை. சொல்லுங்க, தேற்றுவார் எவரும் இல்லை. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது நல்ல கை கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு துன்பங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது, நோய்கள் வரும் பொழுது, உண்மையாகவே உங்களை எத்தனை பேர் தேற்றுகிறார்கள்? எத்தனை பேர் தேற்றுகிறாங்க? நான் போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துல போய் சாயங்காலம் பிரசங்கம் முடிச்சுட்டேன். பிரசங்கம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே ஒருத்தர் வேகமாக ஓடி வர்றாரு. வந்தோடனே ஏதோ நல்லா பாராட்ட போகிறாரு அப்படின்னு நினச்சா, ஐயா உங்களுக்கு எத்தனை வயசு அப்படின்னாரு. ஐயா உங்களுக்கு எத்தனை? அவர் பார்த்த பார்வையை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிட்டு, இவர் நம்மளை குழியில் தோண்டி புதைச்சி வச்சுருவார் போல அப்படின்னு. ஏன் நான் சொன்னேன், ஐயா எனக்கு 48 வயசு தான் ஐயா. இல்லை நீங்கள் அப்படி சொல்லலை, 84 வயசு இருக்கும் போல உங்களுக்கு. நம்மளை அப்படின்னா அர்த்தம் என்ன? இன்னும் போகாமலா இருக்க? இந்த வெள்ள முடியை பார்த்துட்டு அவர் ஒருவேளை ரொம்ப மாற்றிட்டார் போல, 48 84 ஆக்கிட்டு வந்திருக்காரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சில கிழவிகளை பார்த்து சிலர் கேட்பாங்க பாருங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னோடனே கிழவிக்கு தெரிஞ்சிடும், ஆகா இவன்ட்ட நின்னோம்னா நம்மளை அப்படியே கொண்டுருவான்டா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, ஆறுதலாக பேசுவது போல அளவைக்க இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள். எதுக்கு இருக்கிறாங்க? ஆறுதலா பேசுற மாதிரி பேசிட்டு எனக்கு பார்க்க தெரியுமா, உனக்காமா இப்படி நடக்கணும். இப்ப வெப்பராலம் கூடுமா குறையுமா? கூடும். சொல்ல, கூடுமா குறையுமா? கூடும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, இன்னைக்கு ஆண்டவர் உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். ஆமென். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தேற்றுவதற்கு ஒருவனும் இல்லாமல் இருள் சூழ்ந்த பள்ளத்தில் ஒருவேளை நீ நடந்தாலும் என்ன செய்ய போறேன்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உனக்கு நான் இதை செய்வேன்னு சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்றார் தெரியுமா? உன்னை நான் தேற்றுவேன். எப்படி தெரியுமா? இருள் சூழ்ந்த பள்ளத்தில் நீ நடக்க நேர்ந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எசையாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. எசையா 51:12. உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானே. உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நான் தான். மடிந்து போகும் மனிதர்களுக்கும் புல்லென மாயும் மானிடருக்கும் நீ அஞ்சுவது ஏன்? நல்ல கை தட்டுங்க பாப்போம். வாலிப தம்பிகளே, தங்கைகளே, அப்பா அம்மாக்கள், சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களை மனுஷங்க காயப்படுத்தி புண்படுத்தி, உனக்கு குழந்தை இல்லை, உனக்கு வேலை இல்லை, உனக்கு ஒரு வசதி இல்லை, உனக்கு அது இல்லை இது இல்லை, எதையாவது உன் குறைய சொல்லியே உன்னை காயப்படுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு,
உனக்கு ஆறுதல் வழங்குவேன். ஆமென். அதனால தான் நீங்கள் பைபிளில் எஸ்ஐயா 49 அதிகாரம் பாருங்க, 13வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிகூருங்கள், மலைகளே ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தாமே தம் மக்களுக்கு ஆறுதல் வழங்குவார். அடுத்த வசனம் சொல்லுது, தேவன் உனக்கு ஆறுதல் வழங்கினாலும் நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பால் குடிக்கும் பிள்ளையை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கியவள் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டாமல் இருப்பாளோ? இவர்கள் மறந்து போனாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை, நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. கை தட்டுங்க பார்ப்போம். ஏன்னா என் உள்ளம் கையில உன்னை நான் பொறித்து வைத்திருக்கிறேன், உள்ளம் கையில உன்னை சுமக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு உனக்கு ஆறுதல் வழங்குவார். ஆறுதல் எப்படி வரும் சொல்லுங்க? ஆண்டவர் உங்களுக்கு எப்படிங்க ஆறுதல் தருவாரு? நீ நடக்கிற அந்த இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கா இருந்தா கூட அதுல கூட தேவன் உன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாயிருந்து உனக்கு அவர் ஆறுதலை தருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நயின் நகர் விதவை மகன் பாடையில தூக்கிட்டு போனாங்க. பாடையில தூக்கிட்டு போனாங்க. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசரை கல்லறையில் வைத்து 4 நாள் ஆயிட்டு. நயின் நகர் விதவை அழுதாள், மார்த்தா மரியா அழுதாள். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு. ஆனால் அந்த இடத்தில் தேவன் இருந்தார், இயேசு வந்தார். அம்மா அழாதீர் என்று சொல்லி அங்கே பாடையை தொட்டு இளைஞனே எழுந்திரு என்றார். அங்கே ஆறுதல் பிறந்தது, அங்கே ஆசீர்வாதத்தின் பாதைகள் திறந்தது. கல்லை அகற்றுங்கள் என்று சொல்லி லாசரே வெளியே வா என்ற பொழுது செத்து போன லாசர், நாரி போன லாசர் உயிர் பெற்று எழுந்தான். அங்கே தேவன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். இன்னைக்கு ஒருவேளை ஆறுதல் இல்லாமல் வந்திருக்கலாம், மனக்காயத்தோடு வந்திருக்கலாம். இயேசு உங்களுக்கு ஆறுதல் தர வந்திருக்கிறார். ஆமென். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் திருப்பாடல் 23:5 சொல்கிறது. வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல். என் எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறீர், என் தலையை நறுமண தைலத்தை பூசுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கை தட்டுங்க பாப்போம். முதலாவது, ஆண்டவர் உன் தேவைகளை சந்திக்க உன்னோடு நடக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் உனக்கு ஆறுதல் அளித்து உன்னோடு நடக்கிறார். மூணாவது என்ன செய்கிறார் தெரியுமா? எதிரியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான், இவன் செத்து போயிடுவான்னு. எதிரியெல்லாம் நினைக்கிறான், இவன் ஓட்டாண்டியா தெருவுக்கு சொல்லுங்க வந்துடுவான், நம்ம காலில் இந்த நாய் வந்து சிலலாம் சொல்லுவேன். சும்மா சாதாரணமாக சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? எப்படின்னா எங்கே சுற்றினாலும் இந்த நாய் நம்ம காலில் தான் வந்து. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் அந்த வாயை அடைக்கிறதுக்கு உன்னைய இன்னைக்கு ஆண்டவர் அவர் ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்த கூட்டு வந்திருக்கிறார். என்னையெல்லாம் நிறைய பேர் நாயின்னு திட்டிருக்கிறாங்க, அவங்களுக்காக நன்றி. ஏன்னா அவங்க திட்டினதுனால தான் நமக்கு ஒரு பாதையை ஆண்டவர் திறந்திருக்காருப்பா. நம்மளை எங்கெல்லாம் கைவிட்டாங்களோ அங்கே தான் தேவன் 7 மடங்குல 7000 மடங்குல எத்தனை கோடி மடங்கு நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு யாரெல்லாம் காயத்தை ஏற்படுத்தினாங்களோ அந்த நபர்களுக்காக நன்றி. ஏன்? அவர்கள் வழியாக தான் தேவனுடைய ஆறுதலை அனுபவிக்க முடிகிறது. கை தட்ட மாட்டீங்களா? மூணாவது, எதிரிகளுடைய முன்னால் என்ன செய்வார்? அவர் தமது உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார். நீங்கள் என்ன புரியுதா புரியலையா? உன் பாத்திரம் எம்டி, உன் பாத்திரத்தில் ஒன்றும் இல்லை. நீங்கள் 2 அரசராகமம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் பிறகு படிங்க.
ஒரு கைம்பெண் இருந்தா. அந்த கைம்பெண் எலிசா தீர்க்கதரிசிக்கு சொல்லி அனுப்புகிறா. அவர்கிட்ட போய் சொல்கிறா, ஐயா என் பிள்ளைங்க 2 பேரை என் வீட்டுக்கார் வாங்கின கடனுக்கு அடிமையாக கொண்டு போகிறாங்கன்னு சொன்னான். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா எதிரிகள் என்ன நினைக்கிறாங்க? சத்துரு என்ன 10 ரூபா காசை கொடுக்காட்டா நீங்கள் யாராயிருவீங்க? எதிரி தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ இந்த பிள்ளைகளை வேலைக்காரங்களாக கொண்டு போகிறாங்க. இப்போ எலிசா கேட்டார், உன்ட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் கைக்கு காலுக்கு தடவுறதுக்கு என்ன தான் இருக்கு? ஊரில் அவளை விட்டு பாத்திரத்தை வாங்கிட்டு வா, கதவை மூடு, ஊத்து. பாத்திரம் நிரம்பி வழிந்தது. கை தட்டுங்க. கடன் அடைந்தது. கை தட்டுங்க. வாழ்வுக்குரிய வழி பிறந்தது. போட்டிருக்கா இல்லையா? அப்போ தேவன் எதுக்கு இருக்கிறாரு? இன்னைக்கு சொல்லுங்க, என் குறைவுகளை நிறைவாக்க என் தேவன் இருக்கிறார். ஆமென். 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 எத்தனை பேருக்கு இன்னைக்கு உங்களுக்கு இந்த அற்புதம் நடக்குமா? நடக்கும். 3 காரியத்தை சொல்றேன். நீ வரும்போது எப்படி வந்திருக்க தெரியுமா? இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிட்டுன்னு வந்திருக்க. ஆனால் இன்னைக்கு தேவன் என்ன செய்ய போறார் தெரியுமா? இந்த கண்ணீர் உணவாயி உன் கட்டிலெல்லாம் நனைஞ்சு போயிருக்கிற அந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் ஒரு பசுமையான புல்வெளியில் மேய்த்தேன், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி சென்று உனக்கு எல்லா தேவைகளை சந்திப்பேன், உனக்கு ஆறுதல் வழங்குவேன், உன் பாத்திரத்தை உன்னுடைய எதிரிகளுடைய கண் முன்னால் நான் நிரம்பி வழிய செய்வேன். ஆமென். நடக்குமா தங்கச்சி? நடக்குமா? உன் கடன் நீங்குமா? வியாதி தீருமா? உன் பலவீனம் நீங்குமா? உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுமா? உனக்கு நீ அழிவா என்று காத்திருக்கிறவர்கள் முன்னால உனக்கு ஒரு சிங்காசனத்தை அமைக்க ஒரு தேவன் ஆண்டவர் இருக்கிறார்ங்கிறத விசுவசிக்கிறாயா? எழுந்து நில்லுங்க. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எந்திக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் என்ன செய்கிறது? பாத்திரம் நிரம்புமாமா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அவளும் கிளவி. நம்ம கிளவியெல்லாம் சீக்கிரம் எதிர்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரம் என்ன எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நல்ல கைகளை உயர்த்துங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் தனிமையா இருந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர். சத்தமா சொல்லுங்க, நான் தனிமையா இருந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர். நீர் என்னை என் தேவைகளின் நடுவிலும் நீர் வருகிறீர். என்னுடைய ஆறுதலற்ற நிலையில் ஆறுதலாக வருகிறீர். என் குறைபட்ட வாழ்க்கையை நிரம்பி வழிய செய்ய நீர் என்னோடு இருக்கிறீர். எனக்கு குறையில்லை, பசுமையான புல்வெளியில் அடுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை நடத்தி செல்பவரே. நல்ல கைகளை உயர்த்தி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. கைகளை உயர்த்துங்க. நல்ல வாயை திறந்து எல்லாரும் இந்த பல்லவியை பாடி நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. பாடுவோம். என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா.
பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறை இல்லப்பா. வாயை திறந்து நல்லாயனே, எனக்கொன்றும் குறை இல்லப்பா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால் எனக்கு பயம் இல்லை. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா அப்பா நீங்க இருப்பதால் எனக்கு பயம் இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால் எனக்கு பயம் இல்லை. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால் எனக்கு பயம் இல்லை. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறை இல்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறை இல்லப்பா. அப்படியே நல்ல கைகளை உயர்த்துவோம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சப்தம் உயர்த்தி ஹல்லேலூயா, தேவனுடைய வல்லமை ஹல்லேலூயா, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்க தனிமையெல்லாம் மாறும்படி, உங்க துயரமெல்லாம் நீங்கும்படி, உங்க துக்கமெல்லாம் மாறும்படி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.